வணக்கங்க. நான் உங்க ஒன்றரை சேனல்லேருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீடு அப்படின்ற விஷயத்த பத்தி. அது என்னன்றத நான் அப்புறமா சொல்றேன். நான் ஒரு பையன ரோட்ல பார்த்தேன். ஒரே புகையா விட்டுட்டு இருந்தான். "என்னடா தம்பி இவ்ளோ புகை வருது? ஸ்மோக் பண்ணாலும் இவ்ளோ புகை வராது. என்னதுடா இது?" அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணான்னு சொல்லிட்டான். அப்பாவும் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருந்தான். சரி சின்ன பசங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. நானும் வந்துட்டேன். அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா, "மச்சி அந்த ஆளுக்கு தெரியாது மச்சி. நம்ம மச்சான் என்ன சொல்லு பசி எடுக்கும் பாரு அந்த மாதிரி எடுக்கும். சிரிச்சினே இருக்கலாம். யாராவது நம்ம கூட பேசினே இருப்பாங்க. 4 கதையை சிந்திச்சுனே இருக்கலாம் மச்சி. அது வேற லோகம் மச்சி. அந்த ஆளை தட்டி விடு பார்த்துக்கலாம்." இப்படிதாங்க அந்த 2 பசங்களும் பேசியிருப்பாங்க. வீடுனா வேற ஒன்றும் இல்லைங்க, கஞ்சாங்க. இந்த கஞ்சா பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மார்ச் சளி அதிகமாக சேரும். ஆள் உடம்பு உருகிட்டே போகும். ஹார்ட் அட்டாக் வரும், பேரலைசிஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களை ரியாபிலிட் சென்டரில் சேர்த்துறாங்க. இந்த போதை பத்தாதுன்னு டேப்லெட்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயும் கேமரா வைக்க சொல்லியிருக்காங்க. இல்லீகல் டேப்லெட் மூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குற மெடிக்கல் ரெப்பையும் கொஞ்சம் பாருங்க. எனக்கு நீங்கள் அண்ணனோ தம்பியோ தெரியல, என் குடும்பத்தில் ஒருத்தரை நினச்சி உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். தாய் சேர்ந்து இந்த கஞ்சா விட்டு வெளியே வாங்க. உங்களை நம்பி தாங்க உங்கள் மொத்த குடும்பம் இருக்குது. நன்றிங்க.